Hi friends, welcome to my YouTube channel ESM Thabis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா நவம்பர் மந்த் 23ஆம் தேதி வேலூரில் எக்ஸர்வீஸ்மென்ட்காக சிந்தூர் வெற்றி விழா மாநாடு நடக்க இருக்கு. அது எங்கே நடக்குது, யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, இதை பற்றின சின்ன டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவலை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் சங்க தலைவர்கள் அனைவருக்கும் பகிருங்க. அவங்களும் அந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற அதாவது நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வேலூர் பொய்கை அந்த ஏரியாவில் இருக்கிற ரஞ்சன் மஹால், இந்த லொக்கேஷன் அந்த இடம் எல்லாமே நாங்கள் போடுறோம். அந்த இடத்துல சிந்தூர் வெற்றி விழா மாநாடு நடைபெறுகிறது. இதில் முன்னாள் படைவீரர் ப்ளஸ் அவர்களோட குடும்பத்தார் ப்ளஸ் போரில் வீரமரணம் அடைஞ்சு அவங்க இருக்கிற குழந்தைகள், அவங்க குடும்பத்தார், 1965 அதுக்கடுத்து 71 கார்கில் வார், ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த மாதிரி இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற அவங்களோட அனைத்து குடும்பத்தார்களும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர்கள் தக்ஷன் பாரத் ஜிஓசி சாப், அதுக்கடுத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், 3 மாவட்ட சேர்ந்த ஆட்சித் தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், இது போக இராணுவ வீரர்கள், அதாவது சர்வீஸில் இருக்க இராணுவ வீரர்கள், ஆப்ரேஷன் சிந்தூரில் கலந்துக்கிட்டவங்க, அதுக்கடுத்து நம்மளோட முன்னாள் இராணுவ வீரர் நலச்சங்க தலைவர் செயலாளர் எல்லாருமே அதில் கலந்துக்க இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கிய நோக்கம், உங்களோட பகுதியில் உங்களோட மாவட்டத்தில் யாராவது இந்த மாதிரி போரில் ஈடுபட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தொலைபேசி எண், அவங்கள இந்த மாநாட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. மாநாட்டில் அவங்களுக்கு மரியாதை செய்யப்படும். ப்ளஸ் அவங்களோட வீர விஷயங்களை எடுத்துகிட்டு அனைத்து முன்னாள் படைவீரர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் தெரிவிக்கப்படும். ஏன்னா நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதை அடுத்து இது நடக்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு மாநாடு வருகின்ற நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூரில் நடக்க இருக்குது. இதுக்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாருமே டாக்டர் லயன் விநாயகமூர்த்தி சாப் ப்ளஸ் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நைட்டு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தங்குறதுக்கும் அதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து அங்கே பேசிக் நீட்ஸ் எல்லாமே அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. எதுவுமே நீங்கள் இது பண்ண தேவையில்லை. வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் கிளாரிஃபை இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் சாபோட நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எல்லா சங்க தலைவர்களும் அங்கே ஒன்றிணைஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒற்றுமையாக இந்த விழா கொண்டாடி ப்ளஸ் ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதையும் இராணுவ வீரர்களோட வீரத்தையும் போற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. குறிப்பாக சொல்லிடுறேன், இது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதால அரசியல் சாயம் இல்லாமல் முன்னாள் இராணுவ வீரர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவரும் ஒன்றிணைஞ்சு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு நேரம். அதனால் தமிழ்நாட்டு இராணுவ வீரர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் சமீப காலமாக நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இராணுவ வீரர்கள் ஒற்றுமையாக இல்லாதது ஒரு காரணம். அதனால் தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் ப்ளஸ் இந்த போரில் கலந்துக்கிட்ட அவங்களோட குடும்பத்தாரையும் இந்த மாதிரி நடக்குது, மாநாடு நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தகவலை உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களோட டீமில் கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக தெரிவிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்கள நம்ம முறையாக அழைச்சி அவங்கள அந்த மாநாட்டுக்கு கூட்டு அவங்களுக்கு கௌரவப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். இப்போ மாநாட்டை நடத்த போகிற டாக்டர் விநாயகமூர்த்தி சாப் அவங்க பர்சனலாக அழைக்கிறாங்க. அந்த வீடியோவை இப்போ பார்த்துடலாம். அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முப்படை இராணுவ வீரர்களே, இனக்காவலர்களே, எல்லை சாமிகளே, குல தெய்வங்களாக விளங்கி கொண்டு 140 கோடி மக்களை காவல் தெய்வங்களாக காத்து ஓய்வு பெற்ற என் அன்புக்குரிய நட்பு சொந்தங்களே, வருகின்ற 23/11/2025 அன்று வேலூர் புரட்சிமண் புண்ணிய பூமியினுடைய மையப்பகுதியான பொய்கை என்கின்ற இடம் தேசிய நெடுஞ்சாலை ரஞ்சன் மஹாலில் நடைபெறுகின்ற தமிழ்நாடு முன்னாள் முப்படை இராணுவ வீரர்களின் குடும்ப சிந்தூர் வெற்றி விழா மாநாடு நடைபெறுகிறது.
முதல் சுதந்திர போராட்டத்தினுடைய புரட்சி, சிப்பாய் புரட்சி இந்த இடத்திலே அமைந்திருக்கிறது. பொற்கோயில் ஸ்ரீ நாராயணி அம்மன் பீடம் இங்கே அமர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் எதற்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்றால், இந்த புரட்சி மண் புண்ணிய பூமியினுடைய மிகப்பெரிய வரலாறு உண்டு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலும் செங்கோட்டையிலும் ஏற்றப்பட்ட முதல் நமது மூவண்ண கொடியானது பட்டொலி வீசி பறக்க செய்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே இருக்கிறார்கள். அத்தகைய இந்தியாவில் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கின்ற மக்கள் தொகையான 8 கோடி மக்களினுடைய வாழ்க்கை வரலாறில் வட மாவட்டமான வேலூர் புரட்சி மண் புண்ணியபூமி உங்களை முன்னாள் முப்படை இராணுவ வீரர்களின் நலசங்கத்தின் அனைத்து நலசங்க தலைவர்களையும் அவர்தம் உறுப்பினர்களையும் ஒன்றிணைக்க ஒருமித்த கருத்தாக ஓங்கு குரலில் வேலூர் மாவட்டம் உங்களை அன்போடு அழைக்கிறது. இதிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையில் வெற்றி விழாவை நாம் கொண்டாட வேண்டும். நம்மளோட நோக்கம் ஒன்லி ஃபார் இராணுவ வீரர்கள் நல்லா இருக்கணும், அவங்களோட குடும்பத்தாருக்கு கண்டிப்பாக நம்ம விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சின்ன முயற்சி, இந்த ஒரு இராணுவ வீரர்கள் மாநாடு, செந்தூர் வெற்றி விழா மாநாடு வேலூர் நடக்க இருக்கு. அதில் முடிஞ்ச அளவுக்கு தாங்களும் தங்களோட குடும்பத்தில் இருக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து வரணும். ஒன்று சேர்ந்து வந்து இந்த மாநாடை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.